கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகுவதற்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த உலக ரட்சகரின் பிறந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக காத்திருந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு ஆதாரமாக உள்ள வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, உம்முடைய ஆண்டவரே பிறந்த நாளை, இந்த உலகத்திற்கு நீர் வந்த நாளை நினைவு கூர்ந்து உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாள் அருமையான நேரத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தையினாலே நீர் எங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. இரட்சகராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் பரலோக பிதா எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் எல்லாரும் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று இந்த வேத வசனம் நாம் வாசித்தோம். பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் என்றாலே நம்ம எல்லாருடைய வீடுகளிலும் ஸ்டார் தொங்க விடுவது எல்லாருடைய அது அன்றாட நிகழ்வாக இருக்கிறது. எல்லா வீட்டிலையும் ஸ்டார் தொங்க விடுவாங்க. ஏன் இந்த நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட ஸ்டாரை கட்டி சந்தோஷப்படுறாங்க. எல்லாருக்குமே பொதுவான கடவுள் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு. ஒரு தரப்பாருக்கு மட்டுமல்ல ஆண்டவராக இயேசு சொந்தமானவர். இந்த உலகத்துக்கும் முழு உலகத்துக்கும் எல்லா ஜனத்துக்கும் எல்லா பாஷைக்காரருக்கும் ஆண்டவராக இயேசு சொந்தமானவர். எல்லாருக்கான இயேசு வந்தார். பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக இயேசு மரித்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். இன்றும் இயேசு அவர்களுக்காக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் ஆண்டவரை முழுமையை ஏற்றுக்கொள்ளும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கர்த்தர் செய்வார். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் யாருக்கு உண்டானது? யார் இதை பார்த்து அனுபவித்தார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாஸ்திரிகள். ஆண்டவராக இயேசு பிறந்த நாட்களிலே வானத்தை ஆராய்ச்சி செய்கிற சாஸ்திரிகள், ஞானிகள், இவர்கள் வானத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது வானத்தில் தோன்றின அந்த நட்சத்திரத்தை கண்டு அதை உடனடியாக கண்டுபிடித்தார்கள். ஏதோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், ராஜா பிறப்பின் அறிவிப்பது தான் இந்த நட்சத்திரம் என்பதை அவர்களுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடித்து உடனடியாக அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து போகிறார்கள். நட்சத்திரம் சரியாக இஸ்ரேல் தேசத்துக்கு போய் நின்ற உடனேயே இஸ்ரேல் தேசத்தில் அக்காலத்தில் ராஜாவாக இருந்த ஏரோது ராஜாவுடைய அரண்மனைக்கு கடந்து போய் அங்கே கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்கிறார்கள். இஸ்ரேல் தேசத்துக்கு கிழக்காக இருக்கிற தேசம் நம்முடைய தேசம், இந்திய தேசம். இந்திய தேசத்தின் தான் என்று வான சாஸ்திரிகள் போயிருக்கார்கள் என்று ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை போய் நமக்கு தெரியாது. ஆனால் கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னார்கள். அதை கேட்ட ராஜா உடனடியாக அதிர்ந்து போய், எங்களுக்கு தெரியாது, நான் உடனடியாக வேதபாரகர் பரிசை எல்லாவற்றையும் வரவழைத்து அவருக்கு விசாரிக்கிறான். குறித்த காலத்தில் அதே போல் அவர்கள் தீர்க்கதரிசனம் எழுதியிருக்கிறபடியே சொல்கிறார். யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், பெத்லகேமிலே அவர் பிறப்பார் என்று எழுதியிருக்குன்னு சொன்னார்கள். எல்லாவற்றையும் அக்ரூட்டா சொன்ன அந்த வேதபாரகர், சாஸ்திரி, அவங்கெல்லாம் பரிசையெல்லாம் போய் பார்க்கல. எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, ஆனால் போய் பார்க்கல. ஆனால் எங்கேயோ நட்சத்திரத்தை கண்டுபிடித்த ஞானிகள், சாஸ்திரிகள் இயேசுவை தேடி போனாங்க. அவர்கள் அரண்மனைக்குள்ளே போனோடனே நட்சத்திரம் மறைந்து போனது. அரண்மனை விட்டு வெளியே வந்தோடனே மீண்டும் நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள். எப்பொழுது அந்த ஆனந்த சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில் முழுமையாகிறது என்பதை இந்த நாளில் கிறிஸ்துமஸ் செய்தியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளில் கிறிஸ்துமஸ் செய்தியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் கிறிஸ்துமஸை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள்? அதே நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து 2023 வருஷம் ஆகியிருக்கிறது. வந்த நாளிலிருந்து எல்லா மனுஷனையும், எந்த மனுஷனையும் கர்த்தராகிய இயேசு பிரகாசிப்பிக்க செய்கிறார்.
இருளில் இருக்கிற ஜனங்கள், பாவ சேற்றில் இருக்கிறவர்கள், தற்கொலையினராக போகிறவர்கள், அழிவின் விளிம்பில் இருக்கிற மக்களை எல்லாம் கர்த்தர் தூக்கி எடுத்து பிரகாசிக்க செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை நிச்சயமாக தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் உலகத்தில் எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளி என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையாக நாம் கவனிக்க போகிறோம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாக மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனப்படி இயேசுவை அவர்கள் தேடி வந்தார்கள். வான சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து பிறந்திருக்கிறாரு அப்படி நின்று விடாமல், இயேசு எங்கே பிறந்திருக்கிறார், அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எல்லாரும் புறப்பட்டு தங்களுடைய பிரயாணங்களை துவங்கி இயேசுவை தேடி வந்தனர். இயேசுவை தேடுகிறவர்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நீங்கள் ஒரு நாள் இயேசுவை தேடலையா? இயேசுவை கேள்விப்பட்டேன், இயேசுவை அவங்க ஆராதிப்பதை நான் பார்த்துருக்கிறேன், ஆலயத்துக்கு போவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இயேசு செய்த அற்புதத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் போய் பார்க்கல அப்படின்னா நீங்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. இயேசுவை நீங்கள் தேடி வரணும். அவங்க வேதபாரகர், பரிசேயர், ஏரோது ராஜா, அரண்மனை இருக்க எல்லாரும் கேள்விப்பட்டாங்க, ஆனால் யாரும் போய் பார்க்கல. இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் பிறக்கிறாரு, யூதருக்கு ராஜாவாக ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டாங்க, ஆனால் போய் பார்க்கல. இயேசுவை தேடி வரல. நீங்கள் இயேசுவை தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். சாஸ்திரிகள் அதை செய்தாங்க, இயேசுவை தேடி போனாங்க, அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இன்றைக்கு நாமும் கூட இயேசுவை தேடி போக வேண்டும். இயேசுவை தேட வேண்டிய பிரகாரமாக நாம் தேட வேண்டும். சகேயு என்றான ஒரு மனிதன், அவன் குள்ளனானபடியால் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு ஒரு காட்டத்தி மரத்தை தேர்ந்தெடுத்து இயேசு வாழ்ந்த நாட்களிலே இயேசு அந்த தெருவுக்கு வரும்பொழுது அவரை பார்க்கும்படியாக ஆவதாய் வகை தேடி அவன் முயன்றான். அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி நின்றான். இயேசு நேராக நின்று சகேயுவை பார்த்து, சகேயுவை சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். இயேசுவை பார்க்க சகேயு எடுத்த பிரயாசத்தின் வழியாக இயேசு அவனை தேடி போனார். பிரியமானவர்களே, நீங்க இயேசுவை ஒரு முறை தேடி போயிட்டீங்கன்னா இயேசு தொடர்ந்து உங்களை தேடி வருவார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார். இயேசுவை தேடி போன சகேயுவை ஆண்டவர் தனக்கு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார், பிதாவுக்கு பிள்ளையாக மாற்றினார். தகப்பன் தன் பிள்ளைக்கு தனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுப்பதை போல இயேசு தனக்குள்ள எல்லாவற்றையும் சகேயுவுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, நீங்க இயேசுவை தேடி போனீங்கன்னா இயேசு தனக்குள்ள எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். நீங்க இயேசுவின் பிள்ளைகளாக மாற முடியும். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் நாம் இதை கவனிப்போம். இயேசுவை தேடுவதில் நாம் கவனம் செலுத்துவோம். இயேசுவை சகேயு கண்டதினாலே தேவனுக்கு அவன் குமாரனாக மாற்றப்பட்டான், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டான், உலகத்தின் அவதூறுகளிலிருந்து, உலகத்தின் பரிகாசங்களிலிருந்து இயேசு சகேயு விடுவிக்கப்பட்டு கனத்துக்குரியவனாக மாறினார். நீங்க இயேசுவை தேடினீங்கன்னா உங்களை பின்தொடர்ந்து வருகிற அவமானங்கள், பரிகாசங்கள், இந்த உலகத்துக்கு நீங்கள் கொடூரமானவர்களைப் போல காட்சி அளிக்கிறீங்களா, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கை தலைகளாக மாறும். உங்களை கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவார். இயேசு சகேயுவை சந்தித்ததனால் என்ன நடந்தது? சகேயு சொல்கிறார், என் ஆஸ்தியில பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன், யாருக்கிட்டே நான் நாளத்தனையும் வாங்கி நான் திரும்ப கொடுக்குறேன். பிரியமானவர்களே, இயேசு சகேயுவை சந்தித்ததினாலே ஏழைகளுக்கு ஆஸ்திகள் கிடைத்தது. சகேயுடைய ஆஸ்திகள் ஏழைகளுக்கு பரிமாறப்பட்டது. அநேகர் நாளத்தனையா இழந்திருந்தாங்க, எல்லாவற்றையும் திரும்ப அவங்க பெற்றுக்கொண்டாங்க. உங்க வாழ்க்கையில இயேசு உங்களை சந்தித்தா அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். சகேயுவை இயேசு சந்தித்ததுனால அந்த கிராமத்துக்கு, சகேயு வாழ்ந்த ஊருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதனாலும் இயேசு நம்மை சந்திப்பதனாலும் நமக்கு மட்டுமல்ல, நம் குடும்பத்துக்கும், நம்முடைய ஊருக்கும், நம்முடைய தேசத்துக்கும் நாம் ஆசீர்வாதமாக மாறுவோம். இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாக இயேசுவை தேடி வாங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாக இயேசுவை அவர்கள் பணிந்து கொண்டார்கள். இயேசுவை பணிந்து கொள்கிறவர்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நீங்க இயேசுவை பணிந்து கொள்றீங்களா? இயேசுவை ஆராதிக்க வேண்டும். சாஸ்திரிகள் என்ன செய்தாங்க? இயேசுவை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். இயேசுவை அவர்கள் ஆராதித்தார்கள். நீங்க தொடர்ந்து இயேசுவை ஆராதிக்க ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் நிரந்தரமாக உண்டாயிருக்கும். அவருடைய வாழ்க்கையில அந்த சாஸ்திரிகள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தார்கள், தேவனை ஆராதித்தார்கள். தேவனை ஆராதிக்கும் பொழுது
நமக்கு என்று கௌரவத்தை நாம் நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடாது. நாம் யார் என்பதை நாம் நிறுத்தி கொண்டு நாம் ஆராதிக்கக்கூடாது. சாஸ்திரிகள் ஞானிகள், அவர்கள் ஞானிகள் என்று நினையாமல் அவர்கள் தேவனை பணிந்து கொண்டார்கள். 2 ராஜாக்கள் 23-25 மனாசேங்கிற ராஜா முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரை பின்பற்றினான். நீங்கள் முழுவதுமாக விட வேண்டிய எல்லா காரியத்தையும் விட்டு நீங்கள் கர்த்தரை பின்பற்றும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். 2 சாமுவேல் 6-14 பெரிய ராஜாவாகிய தாவீது ராஜா சணல் நூல் ஏபோத்தை கட்டி கொண்டு அவன் தன்னுடைய ராஜவஸ்திரத்தெல்லாம் கழட்டி விட்டு கர்த்தருடைய பெட்டிக்கு கர்த்தருக்கு முன்பதாக ரோட்டில் இறங்கி அவன் கர்த்தர் நடனமாடி கர்த்தரை ஆராதித்தான். அப்படி ஆராதத்தினாலே கர்த்தர் அவனுடைய சந்ததியெல்லாம் ஆசீர்வதித்தார். அவனுடைய அநேக சந்ததி அவனுக்கு பிற்பாடு அவனுடைய குமாரர் தேசத்தை ஆளுகை செய்தாங்க. உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணுமா? நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார், பெருக செய்வார். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். கடைசியாக மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உங்களுக்கு உண்டாயிருக்க கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மத்தேயு 2-11 தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து இயேசுவுக்கு காணிக்க வைத்தார்கள். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு நீங்கள் காணிக்க கொடுக்கும்போது உங்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். எதிலிருந்து காணிக்க கொடுக்க வேணும்? பொக்கிஷங்களை தாங்கள் சேர்த்து வைத்திருந்து தங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்திலிருந்து கொஞ்சமாக எடுத்து கொடுக்கறதில்ல, பொக்கிஷத்திலிருந்து இயேசுவுக்கு காணிக்க கொடுத்தார். தன்னுடைய முழு மனதாக கொடுத்தார்கள், மன நிறைவோடு கொடுத்தார்கள், திருப்தியாக கொடுத்தாங்க. கொடுப்பதில் ஒரு திருப்தி இருக்கிறது. அந்த கொடுக்கிற திருப்தியோடு அவர்கள் கொடுத்தாங்க. முடிவு என்ன ஆச்சு? அவர்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாங்க. மத்தேயு 6-21 சொல்லுது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது அவங்களுடைய இருதயம் இருக்கும். பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தை நீங்கள் காணிக்கையாக கொடுக்கணும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காணிக்கையாக கொடுக்கணும். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைய 3 முக்கியமான ஆலோசனைகளை கற்றுக் கொடுத்தது. முதலாவது, இயேசுவை தேடி வர வேண்டும். 2வது, இயேசுவை முழுமையாக ஆராதிக்க வேண்டும். 3வது, இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை காணிக்கையாக கொடுக்கணும். கொடுக்கும்போது நிச்சயமாக மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் பெற்றுக்கொண்ட மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? முதலாவது, தேவனுடைய எச்சரிப்புக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். மத்தேயு 1:12 நீங்கள் வாசிக்கும் போது, இயேசுவை பணிந்து கொண்ட சாஸ்திரிகளுக்கு இரவிலே தேவதூதன் கனவில் தோன்றி என்ன சொன்னார்? நீங்கள் என்ன செய்யணும்? வந்த வழியே போகாமல் வேற வழியாக போயிருங்க. ஏரோது ராஜா பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் என்று அவர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள். எச்சரிப்புக்கு உடனே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்களுடைய ஜீவனும் தப்பியது. அவர்களுடைய சந்தோஷம் பறிபோகாமல் நிறைவான மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு தங்களுடைய தேசத்துக்கு போனாங்க. தேவ எச்சரிப்பு கேட்டு நீங்கள் செயல்படும் போது நீங்கள் பெற்றுக்கொண்ட மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாய் காணப்படும். அதை நீங்கள் இழந்து போக மாட்டீங்க. 2வதாக, தேவ நடத்தும் புதிய வழியிலே நீங்கள் நடக்க நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். தேவன் நடத்துகிற புதிய வழி பரிசுத்தமான வழி, கர்த்தரோடு இணைந்த வழி, தேவ சமூகத்துக்கு நேராக, ஆலயத்துக்கு நேராக, பரிசுத்த வேதாகமத்துக்கு நேராக, வசனத்துக்கு கீழ்ப்படியும்படியாக கர்த்தர் நடத்துவார். அதுக்கு நீங்கள் முழு மனதோடு ஒப்பு கொடுத்து நடக்கும்போது மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தில் பெருக்கம் உண்டாகும். அது உங்களை நிலைத்திருக்கும். 3வதாக, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உங்களை நிலைத்திருப்பதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே போன பழைய வழியை விட்டு நீங்கள் திரும்பணும். பாவ வழி விட்டு திரும்பணும். விட்ட பழைய பாவத்தை மீண்டும் தொடரக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு என்று புதிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த வாழ்க்கையில் மட்டுமே நீங்கள் தொடர்ந்து பயணிக்கவே தவிர பழைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் திரும்பக்கூடாது. அவங்க பழைய வாழ்க்கைக்கு திரும்பலை. சாஸ்திரிகள் தேவன் சொன்ன புதிய வழியில் கடந்து போனாங்க. அவர்கள் நிறைவான சந்தோஷத்தோடு தன்னுடைய இல்லத்துக்கு போய் சேர்ந்தாங்க. பிரியமானவர்களே, நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பரலோகத்துக்கு நாம் கர்த்தர் கொடுத்த மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் பழைய வழியை நாம் வெட்டி எறிய வேண்டும். இடரல் உண்டாக்குற காரியங்கள் நாம் வெட்டி எறிய வேண்டும். பழைய வழியை விட்டு தேவனுடைய வழியில் நடக்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையில இன்று மட்டுமல்ல என்றென்றும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் நிறைவாய் உங்களுக்கு பெருகுவதாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உலக இரட்சகரே, உம்முடைய பிறந்த நாளை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் அருமையாக உடைய வார்த்தையினாலே நீர் எங்களை ஆண்டு நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படியே உடைய மக்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை பெற்று நாங்கள் அனுபவிக்க, அதிலே நாங்கள் வளர பூரணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. உடைய நாமத்தினாலும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன்,
பரிசுத்த ஆவி நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பிள்ளை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நடத்துவார்.